இரவு இருண்டது. ஒரு பழைய மாளிகையின் வாசல் சிதறி, கட்டிலுக்கு முன்பு மரத்தோட்டம் காற்றில் ஊதல் போல ஒலிக்கிறது. ரவி, ஒரு நவீன ஆராய்ச்சியாளர், அந்த மாளிகையில் தங்க முடிவு செய்கிறான். மாளிகையின் கதவு தட்டித் திறக்கும்போது குளிர்ந்த காற்றின் வாசல் அவனை கைகாட்டுகிறது. அவன் சில படிகளை ஏறிய பிறகு பழைய சுவரில் ஓர் இருண்ட சாயல் கடத்துகிறது. அந்தச் சாயல் அவனை கடந்து செல்லும் போது ஒரு குரல் கேட்கிறது. ஏன் வந்தாய்? ரவி திரும்பி பார்க்கும்போது யாருமில்லை. ஆனால் சுவர்களில் படரும் ஒளி அவனை பயமுறுத்துகிறது. அவள் ஒரு சிறிய அறையில இருக்கு. ஒரு பழைய பெண்ணின் பேய், கொஞ்சம் மர்மமான கண்களுடன். அவள் அசைவான புன்னகையுடன் ரவியின் முன் வருகிறாள். ரவி ஓட முயற்சிக்கிறார், ஆனால் கதவுகள் தானாக மூடுகிறது. அவள் கையால் ஒரு கைப்பிடியை காட்டுகிறாள். ரவி அதை பிரித்தவுடன் அவன் அந்நேரத்தில் தன்னை வேறு உலகத்தில் காண்கிறான். சுவர்கள் இரண்டும் உயிரோடு பேசும்போல அவனை குருட்டு பாசத்தில் இழுக்கிறது. பேய் அவனை நோக்கி சொல்லுது, உன்னை இங்கே வைத்துவிட்ட வேண்டிய வேலையானா? ரவி பயந்து போய் இல்லை என்று குரல் விடுகிறது. அவள் கண்ணோட்டம் மெல்ல மாறுகிறது. ஒரு சிறிய சிங்காரம் போல இருக்கிறது. ரவி தன்னை பிடித்து ஓட முயற்சிக்கிறான். ஆனால் திடீரென தரை பளபளக்கிறது. அவன் விழுந்து சுவரின் கீழ காணாமல் போகிறான். அப்போது மாளிகை மீண்டும் அமைதி கொள்ளும். ஒரே ஒலி, ரவியின் சிரிப்பு. ஆனால் அது நிஜமோ? பேய் பின்னால் நின்று சிரிக்கிறது. மாலை நேரத்தில் மற்றவர்கள் அந்த மாளிகைக்கு வந்தாலும் ரவி என்ற மனிதர் அங்கு இருந்தாரா? இல்லை. ஒரே குரல் மட்டும் இருக்கிறது. ஸ்வர்தல் வழியாக கடக்குது. நீ எப்போதும் இங்கேதா.